வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம நருட்டோ யூனிவர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான டொய்ஜுட்சு பேப்புகனை பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது எப்படி அவேக்கன் பண்றது, என்ன பவர் இது கொடுக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, யூகா கிளான் மெம்பர் என்ன எவ்வளோ டேஞ்சரஸ், அப்புறம் நம்ம ஹகரமோ ஒட்சுசுகியோட கனெக்ஷன் தான் என்ன, எல்லாத்தையும் சிம்பிளா நம்ம தமிழ்ல பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை நான் 5 பாட்டா பிரிச்சிருக்கேன். ஒரு பாட்டா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்ட் 1ல பேப்புகன்னா என்னன்னு பார்த்துடலாம். பேப்புகன் ஒயிட் ஐஸ் ஜோஜுட்சு. இது மெயினா பார்த்தீங்கன்னா இந்த யூகா கிளான் மெம்பர்ஸ்க்கு பிறப்பிலே இருக்கும். நம்ம ஷெரிங்கன் மாதிரி லேட்டரா அவைக்கன் பண்ண வேண்டியது இது இல்லை. பேப்புகன் இருக்கிற பேஷன் ஆக்டிவேட் பண்ணும்போது ஐஸ் பக்கத்துல இருக்க வென்ஸ் விசிபிள் ஆகும். இந்த ஐஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா ஆல்மோஸ்ட் 360 டிகிரில விஷன் கொடுக்கும். ஆனா ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்ஸ் மட்டும் இதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். வால் பில்டிங் மாதிரி அந்த ஆப்ஸ்டிக்குள்ளேயே போய் பார்த்தீங்கன்னா சக்ரா நெட்வொர்க்கை நம்மளால பார்க்க முடியும். அடுத்த பார்ட் 2 பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பவர்ஸ் தான். பிகினிங் ஸ்டேஜில் பேப்புகன் யூசர் எனிமி பார்த்தீங்கன்னா சக்ரா ஃப்ளோரை அவங்க டிடெக்ட் பண்ண முடியும். எனிமி எங்கே இருக்கிறாங்க, அப்புறம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்புறம் ஏதாவது பொறி ட்ராப் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக இவங்களால கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லை, மிஷினுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. நெஜி, ஹினாட்டா, ஹனாபி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நருட்டோ ஷிப்புடன்ல கூட பார்த்துருப்பீங்க. பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஜென்டில் ஃபிஸ்ட். பேப்புகனோட ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பினேஷன் ஜென்டில் ஃபிஸ்ட் ஃபைட்டிங் ஸ்டைல். இது நார்மல் அட்டாக் பண்ணால் பாடிக்கு டேமேஜ் தான் பண்ணோம். ஆனால் நம்ம ஜென்டில் ஃபிஸ்ட்டை டைரெக்டாக சக்கரா பார்த்து அட்டாக் பண்ணோம். எனிமியோட சக்கரா பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணி அவங்களால ஜுட்சுவே யூஸ் பண்ண முடியாது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம நெஜி அவனோட ஜூனியன் எக்ஸாம்லேயே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பான். பார்க்கறதுக்கு கொலை மாசம் இருக்கும். பார்ட் 4க்கு வந்துட்டோம். பார்ட் 4ல அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு தான் போக போகிறோம். ட்ரைனிங் இன்க்ரீஸ் ஆக இவங்களோட விஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அதாவது இவங்க ட்ரைனிங் பண்ண இவங்களோட அந்த பார்க்கக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லை, ரொட்டேஷன் டெக்னிக் 8 டயக்ராம் 6 பாத்து அப்புறம் 128 அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். ஹினாட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. லேட்டராக 8 டயக்ராம்ஸ் ட்வின் லைன்ஸ் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாரில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும். இது யாப்புகனோட அட்வான்ஸ் சக்கரா கண்ட்ரோல்னால யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பவர்ஸ்லாம் அன்லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, நம்ம வீடியோட கடைசி பார்ட் 5க்கு வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டேஜ் ஒட்சுசுகி கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? பேப்புகனோட ஹையஸ்ட் எவால்யூஷன் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, டென்ஷன் கிரியேட் ஆகுறது ஒரு ஸ்பெசிஃபிக் ஒட்சுசுக்கியும் அப்புறக்கு அந்த யூகா கிளானும் லீனேஜ் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் அது டென்ஷனாக மாறும். அதனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேப்புகன் யூசரால் டென்ஷனை அன்லாக் பண்ணவே முடியாது. பேப்புகன் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் சென்ஷனரி, அதாவது டொய்ஜுட்சு பண்ணலாம், அப்புறம் சக்கரா நெட்வொர்க்கு பண்ணலாம், அப்புறம் ஏதாவது எனிமிஸ் ஒளிஞ்சிருக்காங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கலாம். இல்லைனா லாங் ரேஞ்சில் அவங்களுக்கு விஷன் இருக்கும், அதை வச்சு ரொம்ப தூரம் அவங்களால பார்க்க முடியும். அப்புறம் காம்பேக்ட் அட்டாக், கிட்ட ஃபைட் பண்ணோடைய அட்டாக்னு பார்த்தீங்கன்னா இவங்களால நிறைய பண்ண முடியும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி இவங்க அட்டாக் பண்ணாலே இவங்க ரொம்பவே டேஞ்சரஸ் ஐஸ் இவங்களுக்குள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் பேப்புகனோட கம்ப்ளீட் ஜேர்னி. பேசிக் விஷன்ஸு, அட்வான்ஸ் ஜென்டில் ஃபிஸ்ட் டெக்னிக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஷெரிங்கன் பிடிக்குமா, இல்லைனா உங்களுக்கு பேப்புகன் பிடிக்குமா, இல்லைனா ரெனிங்கன் பிடிக்குமா? கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நருட்டோ எக்ஸ்பிளனேஷனுக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.